பண்ணுறாங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நடிக்க போகணும்னு சொன்ன பிறகு எந்தெந்த ஆக்டர் வந்து உங்களை வந்து நடிக்காத நீ டேரக்டே பண்ணுன்னு சொன்னாங்க? ரஜினி சார், கமல் சார் என்ன சொன்னாங்க? இல்லை, இந்த ஃபஸ்ட்டுக்கு லைன் ஆஃப் கேள்வி வந்து அருண் தான் பதில் சொல்லணும். தேவதாஸ் தாடி வச்சிருக்கூடாதா அதெல்லாமே அவன் தான் பதில் சொல்லணும். இது வந்து அவன் இப்படி வர சொன்னான், அதனால் நான் எப்படி நினச்சிருக்கேன் அவன் தான் எதாவது பதில் சொல்ல முடியும். அண்ட் இல்லை, நான் ரஜினி சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் நம்ம கூடியில் வரும்போது அவர் வாழ்த்துக்கள் தான் சொன்னார், கமல் சார் வாழ்த்துக்கள் தான் சொன்னார். அண்ட் நான் விஜயகாண்ட பேசுகிறேன், அவர் வாழ்த்துக்கள் சொன்னார். அண்ட் சேர்ந்து நான் மீட் பண்ணும்போது பேசினேன். அவங்க யாராவது அன்றைக்கி பார்த்தோமோ அது மட்டும் தான் மீட் பண்ணி பேசணும். அண்ட் நான் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும்னு வச்சுருந்தேன். நீங்கள் இந்த ரஜினி சார், கமல் சார் பற்றி பேசுவேன், அவங்க 2 பேரும் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டரில் இருந்து அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அவங்க 2 பேரும் எந்த இடத்துல இருக்காங்க, நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதையும் ஒரு பாகியமாக நினச்சிருக்கேன். நான் ஒரு ஊர்லேருந்து வந்து 2 பேரையும் டைரக்ட் பண்ணிட்டேங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கு நான் எவ்வளோ பதில் சொல்கிறேன், தெரியாமல் லைக் பண்ணுறதுக்கு எவ்வளோ பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி தேதிக்கு அப்படி எதாவது அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா, இல்லை அது எப்படி பாசிபிளாக இருக்கும்? அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர்னு என்னன்னு தெரியாது, ஃபாலோ அன்ஃபாலோ என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி ஏன்னா கமல் சாமி ரஜினி சாமி அன்ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் சொல்கிறது கூட நம்ப மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறது தான் நம்புறாங்க. அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், நான் அந்த மாதிரி அன்ஃபாலோ பண்ணுறதோ அப்படி எதுவும் இல்லை. அதையும் மீறி இந்த மாதிரி ஏதாவது சென்சிட்டிவான விஷயம் இருந்தால் என் சைட்லையோ இல்லை டீம் சைட்லையோ யாராவது கேட்டு ஒரு எதிரிங்கன்னா பேசிட்டு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அதை வேண்டுகோளாக வச்சுருக்கேன். மலேசியா போனதுக்கு அப்புறம் உங்கள் டிவிக்கு அந்த விஜயசேகர்லாம் முடிச்சு கொண்டாடுறாங்க, ஏன் கொண்டாடுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் கொண்டாடுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஒருவேளை அவங்க கட்சியில இருந்து ஜாயின் பண்ண சொல்றாங்களா? இல்லை, நான் அவங்க கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த 2 படமும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால கொண்டாடுறாங்க. என்ன மட்டும் இல்லையா, நெல்சனி கொண்டாடுறாங்க, அட்லி கொண்டாடுறாங்க, லோகேஷ் சார்